மூவி ஸ்னிக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 1998ல ரிலீஸ் ஆன அமெரிக்கன் த்ரில்லர் மூவி குட் பை லவர். இந்த படத்துல ஹீரோயின் பேரு சாண்ட்ரா. இவங்க வந்து ஜேக்ன்றவர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பென் அண்ட் ஜேக் 2 பேரும் அண்ணன் தம்பி. பென்ன்றவர் அண்ணன், ஜேக் வந்து தம்பி. 2 பேரும் நல்ல ஒரு பணக்கார ஃபேமிலில உள்ளவரு. சாண்ட்ரா அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டீஸ்லாம் காட்டுவாங்க இல்லையா? வீடெல்லாம் காட்டுவாங்க. அந்த மாரி ஒரு பிசினஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை எதுவும் இல்ல. அண்ட் பென் வந்து கல்யாணமே பண்ணிக்கல. பென்னும் ஜேக்கும் ஒரே கம்பெனில வேலை பார்க்குறாங்க. ஆனா ஜேக்குக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. என்னன்னா அவரு ஆல்கஹாலிக்கா இருக்காரு. ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு. அப்பப்ப கொண்டு போய் அவங்கள ரீஹாப் சென்டர்ல வேற விட்டுருக்காங்க. இங்க வேலை பார்க்குற இடத்துலயும் ஏனோ தானோ நடந்துட்டு இருப்பாரு. அவர் பாட்டுக்கு வருவாரு, போவாரு. அந்த ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸும் அவர்கிட்ட வந்து எப்படி திருத்துறதுன்னு தெரியாம இருக்காங்க. தெரிய வருது சாண்ட்ராக்கும் பென்னுக்கும் அஃபேர் இருக்கு அப்படின்னு. ஸோ தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம இவங்க அண்ணன் கூட தொடர்புல இருக்காங்க. அண்ட் பர்ட்டிகுலர் டே இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீடு வந்து கஸ்டமர்ஸ்க்கு காட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, பென்னுக்கு கால் பண்ணி கஸ்டமர்ஸ்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு வாங்க, வீடு ஃப்ரீயா இருக்குன்னு கூப்பிடுறாங்க. இவரும் போறாரு. அங்க அவங்க க்ளோஸா இருக்காங்க. பட் இவங்க பொய் சொல்லியிருக்காங்க. அங்க அந்த கஸ்டமர்ஸ் அதுக்கு அப்புறம் தான் வராங்களே. இவருக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. சீக்கிரமா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ஓடுறாங்க. "நீ ஏன் இந்த மாரிலாம் பண்ற?" அப்படின்னு கேட்டா, "சும்மா த்ரில்லுக்கு தான்" அப்படின்றாங்க. ஸோ இந்த மாரி வந்து சாண்ட்ராவ கெஸ் பண்ணவே முடியாது. கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமான வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவும் பென்னும் வந்து சர்ச்ல வேற ரொம்ப ஆர்வமா ஈடுபடுறாங்க. பென் அங்க மியூசிக்லாம் ப்ளே பண்ற மாரி இருக்காரு. ஆஃபீஸ்ல வந்து மேனேஜர் வந்து பேசுறாங்க. ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. ஆஸ் யூசுவல் ஜேக் லேட்டா வராரு. அந்த ஆஃபீஸ்ல செக்ரட்டரி ஒருத்தங்க இருக்காங்க, பெக்கி சொல்லிட்டு. அவங்க வந்து சீக்கிரமா மீட்டிங் போ அப்படி சொல்லி ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அப்புறம் அந்த பெக்கி என்ன பண்றாங்கன்னா, பென் கிட்ட பேசுறாரு. "உங்க தம்பினால கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. உங்க தம்பி கொஞ்சம் நீங்க அறிவுரை சொல்லுங்க." அந்த மாரி பேசுறாங்க. ஆனா இப்ப பார்த்தா பெக்கியும், பென்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பெக்கிய வந்து பென்னுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபங்ஷன் நடக்குது. அந்த இடத்துல வந்து ஜேக், சாண்ட்ரா, பென், பெக்கி, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வராங்க. அங்க பார்த்தா பென் வந்து நம்ம சாண்ட்ரா கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாவே அவங்க அட்டென்ஷன் ஃபுல்லா பெக்கி கிட்ட இருக்கு. அது சாண்ட்ராக்கு ஒரு மாரி உறுத்தலா இருக்கு. "என்ன நம்மகிட்ட இப்ப ரொம்ப பேச மாட்டேங்கிறாரே!" அப்படின்னு கோவம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அவரே சொல்றாரு, "நம்ம அடிக்கடி மீட் பண்ண வேண்டாம். இனிமே கொஞ்சம் நீ என் தம்பிய பார்த்துக்கோன்ற" மாரி சொல்லிடுறாரு. அது வந்து இவங்களுக்கு இஷ்டம் இல்ல. இவங்க வரமாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவர வந்து ஃபாலோ பண்ணிட்டு அவங்க போறாங்க. பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்ல இவர் பெக்கி கூட இருக்காரு. அவங்கள வந்து கார்ல கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சாண்ட்ராக்கு ரொம்ப கோவம் வருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட் வந்து அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு. அங்க வந்து பெக்கி கூட க்ளோஸா இருக்கணும்னு நெனைக்கிறாரு. பெக்கி ஆனா என்ன பண்றாங்கன்னா, "எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். ரொம்ப ஃபாஸ்ட்டா நம்ம மூவ் பண்ண வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்லி அமைதிப்படுத்திடுறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு, இவங்க பெக்கிய கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு கெளம்புறாரு. அப்படி கெளம்பும்போது பார்த்தா, அந்த காருக்குள்ளேயே நம்ம சாண்ட்ரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு கீ இருக்கு. ஸோ உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "நீ என்ன புதுசா ஒரு ஆள புடிச்சிருக்கியா? நான் ஒருத்தி இருக்கேன்ல." அப்படின்ற மாரி. "இனிமே இந்த மாரிலாம் என்ட்ட பேசாத. நான் வேற மாரி வாழ்க்கை வாழணும்னு நெனைக்கிறேன். நீ உன் வாழ்க்கைய பார்த்துக்கோ. தம்பிய ஒழுங்கா பார்த்துக்கோன்னு." அவளுக்கு செம கோவம் வருது. "நீங்க சொல்றதெல்லாம் பொய். உங்களுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்? அப்படி பொய் சொல்லாதீங்கன்னு." "இல்ல நான் கரெக்ட்டா மீன் பண்றேன். என் தம்பி வாழ்க்கைய நான் அழிக்க விரும்பல. நீ அவன பார்த்துக்கோ." அப்படி சொல்லிட்டு இவரு கார் எடுத்துட்டு போயிடுறாரு. சாண்ட்ராக்கு செம கோவம் வருது. அவங்க ரோட்லயே நின்னு கத்திட்டு இருக்காங்க. ஒரு 2 டேஸ் கழிச்சு ஆஃபீஸ்க்கு வர ஜேக் வந்து எல்லா திங்ஸையும் உடைக்கிறாரு. கோவமா இருக்காரு. ஆஃபீஸ்ல இருக்க எல்லாரும் நின்னு பார்க்குறாங்க. பென் வந்து எல்லாரும் மரியாதையா போங்கன்னு தொரத்திடுறாரு. "என்ன ஆச்சு? நீ ஆஃபீஸ்ல ஏன் சீன் பண்ற?" அப்படின்னு கேட்டா, ஜேக் என்ன சொல்றான்னா, "என் ஒய்ஃப்க்கு அஃபேர் இருக்கு. நான் கண்டுபிடிச்சுட்டேன். அதனால தான் அவ வீட்டுக்கு வந்து ஒரு மாரி லேட்டா வரா. எப்ப வேணா வரா. என்கிட்ட அன்பா இல்ல." அப்படின்னு அவரு புலம்புறாரு. ஆம். பென்னுக்கு பயமா இருக்கு. "அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது" அப்படின்னு. அப்புறமா இவன் ரொம்ப கோவமா இருக்கான். "ஷூரா எனக்கு தெரியும்" அப்படின்றான். "சரி யார் கூடன்னு தெரியுமான்னு?" கேட்குறாரு. "எனக்கு பேர்லாம் தெரியல. ஆனா ஷூர் அவ யார் கூடயும் அஃபேர்ல இருக்கா. அந்த ஆள் மட்டும் கையில கிடைச்சா கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இவர் உடனே அமைதிப்படுத்துறாரு. "சரி நீ குடிக்கிறதெல்லாம் விட்டுரு. நீ அவட்ட அன்பா இரு. எல்லாம் சரியாயிடும். சாண்ட்ரா அப்படி பண்ணுவான்னு தோணல. அது உன்னோட அசம்ப்ஷனா கூட இருக்கலாம்." அப்படின்ற மாரி அவன வந்து பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஜேக் வந்து காம் ஆயிடுறாரு. பட் இல்ல இல்ல எனக்கு ஷூரா தெரியும். சம்திங் இஸ் கோயிங் ஆன். நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பென்னுக்கு வந்து இப்ப சாண்ட்ரா கூட இருக்க அஃபேர ஃபுல்லா கட் பண்ணிடுறாரு. அவருக்கு பெக்கி மேல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வந்துருச்சு. பெக்கி கூட வந்து நம்ம லாஸ் வேகாஸ் போலாம், வெளியில போலாம்னு சொல்லிட்டு வீக்கெண்டுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. திரும்பவும் அன்னைக்கு ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கும்போது கால் வருது. இப்ப வந்து ஜேக் கால் பண்ணியிருக்கான். நல்லா குடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சிருச்சு. அ யார் கூட அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. யார் கூட அப்படின்னு இவரு கேட்கிறாரு. உன் கூட தான். உனக்கு வெட்கமா இல்ல? உன் தம்பி பொண்டாட்டி கூட இருக்கியே! என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியே! அப்படின்னு. இவருக்கு என்ன பண்ணதே தெரியல. ஏய் நீ உளறிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் கிடையாதுன்னா சாண்ட்ராவே சொல்லிட்டா. அவ எல்லாம் சொல்லி என்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணி அழுதுட்டு மன்னிப்பு கேட்டுட்டான். அவ பொய் சொல்றா அதெல்லாம் இல்லன்னு. இல்ல இல்ல நான் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு தெரியும். நீலாம் ஒரு அண்ணனா? நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. நான் வந்து உன் மானத்த வாங்க போறேன். நீ இந்த மாரி பண்ணியிருக்க நான் எழுதி வச்சுட்டு நான் மேலருந்து ஜம்ப் பண்ணி சாவ போறேன். உன்னோட இமேஜ் ஆஃபீஸ்ல உடைக்க போறேன். பென்னுனா ரொம்ப
நல்லவன், சர்ச்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவான், ரொம்ப அன்பானவன் ஒரு பேர் இருக்குல்ல, அத நான் கெடுப்பேன், பேர கெடுத்து விடுறேன், உன் வேலைய கெடுக்கிறேன், நான் இப்ப ஜம்ப் பண்ண போறேன் அப்படின்னு மிரட்டுறான். நம்ம பென்னுக்கு என்ன பண்ணனே தெரியல, தம்பி எப்படியாவது பண்ண விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால அவர் உடனே அங்க கிளம்ப போறாரு. பெக்கி வந்து யார்கிட்ட இருந்து கால் என்னன்னு கேக்குறாங்க. இவர் கோவத்துல கத்துறாரு, வாயை மூடிட்டு இரு" அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு செம ஆத்திரம். அவங்க பேக் எடுத்துட்டு வெளிய போயிடுறாங்க. இவரால அவங்கள அமைதிப்படுத்த முடியாது. இப்போ இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபுல்லா தம்பிக்கு தான் சொல்லிட்டு தம்பி வீட்டுக்கு போறாரு. அங்க திங்ஸும் கீழ விழுந்து ஒரு மாரி கலைபரமா இருக்கு. அங்க பார்த்தா ஜேக் வந்து அந்த பால்கனில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு கீழ ஜம்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ பென் வராரு. திடீர்னு பென்னுக்கு மனசுல தோணுது, இவன வந்து நம்ம காப்பாத்துனாலும் எங்க வேணா போய் ஒளறி நம்ம ஆஃபீஸ்ல எப்ப வேணா பேர கெடுத்துருவான். இவன் மூட் ஸ்விங்ஸ்ல உள்ளவன். பேசாம பின்னாடி போய் தள்ளி விட்டுறலாம். அவன் கீழ விழுந்து செத்துருவான். நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு ஒரு பிளான் வருது. மெதுவா நடந்து போறாரு. தள்ளி விடலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அங்க இருந்து ஜேக் டக்குன்னு திரும்பிடுறாரு. ஜேக் திரும்பிடவும், இந்த பக்கம் பென் வந்து அப்படியே ஷாக்கா பார்க்குறாரு. அங்க வந்து ஒய்ஃபும் இருக்காங்க, சாண்ட்ரா. ஸோ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஈஸியா வந்து பென்ன இப்ப தள்ளி விடுறாங்க. பென் இத எதிர்பார்க்கவே இல்ல. பென் அங்க இருக்க ஒரு இத பிடிச்சுட்டு தொங்கிட்டு இருக்காரு. "என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு." "இல்ல, இல்ல. எங்க லைஃப்ப நீ தான் நாசம் பண்ண. நீ செத்துறது தான் நல்லது." சொல்லிட்டு ஜேக் என்ன பண்றாரு, அவர் கைய எடுக்க இது பண்ணி அடிச்சு தள்ளி விட்டுறாரு. மேல இருந்து கீழ விழறாரு. அவ்வளவுதான். அங்கேயே வந்து ஸ்பாட் அவுட். இப்போ வந்து விஷயம் தெரிஞ்சு போலீஸ் வராங்க. போலீஸ் வரும்போது இந்த 2 பேரும் அப்படியே அழுதுட்டு நடிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு ஜேக்னா, "நான் வந்து ஒரு குடிகாரன். எனக்கு வந்து கொஞ்ச நாளா மூட் ஸ்விங்ஸ், டிப்ரஷன் இருந்தது. ஆக்சுவலா நான் தான் செத்து போறேன். எனக்கு வாழ இஷ்டம் இல்ல சொன்னேன். என் அண்ணன் என்ன காப்பாத்த வந்தான். பட் அவன் வந்து கால் தவறி இப்படி விழுந்துட்டான். என் அண்ணன் சாவதுக்கு நான் காரணமாயிட்டேனேன்ற மாரி ஒரு சீன போடுறாரு. நான் சும்மா அங்க உட்கார்ந்து மிரட்டிட்டு இருந்தேன். அவன் வந்து என்ன காப்பாத்த வந்தான். அப்படியே வந்து மிஸ் ஆயி விழுந்துட்டான்ற மாரி சொல்றாங்க. தள்ளி விட்டது இவங்க. இப்ப இந்த மாரி சொன்னா போலீஸ்க்கும் நம்ப முடியுது. ஓகே. இப்படி இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு. போஸ்ட்மார்ட்டத்திலயும் வேற எதுவும் தெரியல. ஆக்சிடென்ட்னு தெரியுது. அப்பதான் வந்து அவங்க ஆபீஸ்ல போய் விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரியுது. அந்த ஆபீஸ்ல இருக்க எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் $2 மில்லியன் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னா 4 மில்லியன்ஸா கொடுப்பாங்க. ஸோ பென்னுக்கு ஃபேமிலியில யாருமே இல்லைன்றனால இப்போ ஜேக்குக்கும் சாண்ட்ராவுக்கும் $4 மில்லியன் வரப்போகுது. இது கேள்விப்பட்ட உடனே இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ஏதாவது ஃபவுல் ப்ளே பண்ணியிருப்பாங்களா? இவங்க ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்களா? பார்த்தா அதுக்கும் எந்த மோட்டிவேஷனும் இருக்க மாரி தெரியல. சரி, ஓகே, இது கிளியரா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க வராங்க. அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளிய பார்க்கும்போது, அங்க வந்து பெக்கி வராங்க. அவங்க அப்படியே அழறாங்க. பெக்கி கத்தி அழுதோனே, "என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் பெக்கி சொல்றாங்க, "நானும் பென்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் பென்னோட ஒய்ஃபு. அது கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது. லாஸ் வேகாஸ் போயிருந்தோம். அந்த வீக்கெண்ட்ல தான் நாங்க டக்குன்னு மேரேஜ் பண்ணணும்னு தோணுச்சு. மேரேஜ் பண்ணோம். எங்களுக்கு வந்து முன்னாடி இருந்தே லவ் உண்டு. பட் நாங்க இந்த ஆஃபீஸ் காசிப்லாம் வந்துரும் சொல்லி யாருக்கும் தெரியாம இருந்தோம். அப்புறம் சரி சொல்லிட்டு கடைசியா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு மேரேஜ் பண்ணோம். இந்த இந்த வீக்கெண்ட்ல வந்து எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி குடுக்கலாம்னு நான் நெனச்சோம். அதுக்குள்ள வந்து பென்னுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் மேபி சாண்ட்ரா கிட்ட இருந்து வந்திருக்கலாம். இல்ல ஜேக் கிட்ட இருந்து வந்திருக்கலாம். ஆனா என்ன பேசிட்டாங்கன்னு தெரியல. அவர் வந்து என்ட்ட சொல்லாதனால எனக்கு கோவமா இருந்துச்சு. நான் வந்து கோவப்பட்டு என் வீட்டுக்கு போயிட்டேன். அவர் வந்து என்ன ஆறுதல் படுத்துவாரு, கெஞ்சுவாருன்னு நெனச்சேன். அவர் வரவே இல்ல. கடைசில பார்த்தா அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு ஒரே அழுக. டிடெக்டிவும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் பார்க்குறாங்க. இது என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. ஸோ $4 மில்லியன் வந்து பெக்கிக்கு போகுது. பிகாஸ் அவ தான் வந்து ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கேள்விப்பட்டு சாண்ட்ராவும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஜேக்கும் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணனோட பணம்லாம் நமக்கு வரும்னு. இப்போ எல்லாமே நாசமா போச்சு. இதுக்காகவா அவனை கொன்னோம்? அதுக்குள்ள போய் அந்த மூஞ்சி கல்யாணம் பண்ணியிருக்கே அப்படின்னு 2 பேரும் குழம்புறாங்க. அப்போ இவ சொல்றா அந்த பணத்தை விடக்கூடாதுன்னு. அவனும் சொல்றான், அண்ணனோட பணம் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஒரு இதே சமயத்துல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அந்த ஊர்ல வந்து ஒரு சீரியல் கில்லர் பெண்களை கொலை பண்ணிட்டு இருக்கான். அதுவும் வயசு பெண்களை கொலை பண்றான். அந்த காலேஜ்ல படிக்கிற பெண்கள். அவங்களுக்கு வந்து லிஃப்ட் குடுக்குற மாரி கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, அவன் வந்து சிரிஞ்சில மருந்து வச்சிருக்கான். அவன் ஒரு இடத்துல வந்து இன்ஜெக்ட் பண்றான். ஸோ அந்த பொண்ணுங்க செத்துடுறாங்க. அவனோட மோட்டோ வந்து வேற எதுவும் இல்ல. அவங்கள ரேப் எல்லாம் பண்ணல, எதுவும் திருடல. ஜஸ்ட் கொலை பண்றான். எந்த ஒரு மோட்டிவ் இல்லாம கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு எப்படி விஷம் கிடைக்குது? ஸோ அவன் கழுத்துல கரெக்டா அந்த வெயின்ஸ்ல எப்படி இன்ஜெக்ட் பண்றான்? ஸோ ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்க ஆள் கூட பண்ணலாமே அப்படின்னு ஒரு டவுட் வருது. பென் கேஸ விசாரிக்கிற அந்த டிடெக்டிவ்ஸும் இருக்காங்க. அப்புறம் பென்னுக்காக வந்து பிரேயர் மீட்டிங்லாம் நடக்குது. அங்க வந்து வைஃப் ரோல்ல வந்து பெக்கி நிக்கிறாங்க. அத பார்த்தா இந்த ஹஸ்பண்ட் வைஃப்க்கு ரொம்ப கோவம் வருது. எப்படி அவள ஒழிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா டிவில இந்த சீரியல் கில்லிங் பத்தி ரிப்போர்ட் வருது. அந்த நியூஸ பார்க்குற சாண்ட்ராக்கு ஒரு ஐடியா வருது. ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க, "நமக்கு தான் எல்லா காசும் வரப்போகுது. எப்படி நம்ம வந்து சீரியல் கில்லர் மேல பழி போட்டுறலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹிட்மேன் இருக்கான். நான் அவன்கிட்ட போய் நம்ம வந்து பணம் குடுத்தோம்னா, அவன் வந்து அதே மாரி சிரிஞ்சு வச்சு கொலை பண்ண சொல்லலாம்." ஸோ பார்க்குற போலீஸ்க்கு என்ன தோணும்? அந்த சீரியல் கில்லர் தான் கொலை பண்ணியிருக்கான்னு தோணும்ல. ஸோ நம்ம அந்த மாரி பழி போட்டுறலாம். ஈஸியா வந்து அவளையும் சாவடிச்சிடலாம். ஸோ பணம் நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு. பொண்டாட்டியோட அறிவை பார்த்து ஜேக்குக்கு பயமா இருக்கு. "நீ என்ன இப்படியெல்லாம் சொல்ற? உனக்கு கில்லர்லாம் தெரியுமான்னு?" "இல்ல, எனக்கு ஒரு ஆள் தெரியும். பணம் குடுத்தா கொலை பண்றவன் தெரியும். முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். வா அவன போய் பார்க்கலாம்" சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அவன பார்க்குறாங்க. அவன் பேரு மைக்.
அவங்க கிட்ட காசு குடுக்குறா சாண்ட்ரா, நீ இந்த மாதிரி கொலை பண்ணணும் இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோன்னா அவன் ஓகேன்னு சொல்லிடுறான். அப்பதான் படத்துல ஒரு ட்விஸ்ட் வருது. நம்மளோட பெக்கி அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ போறாங்க. அங்க வந்து ஒரு பைக்ல ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கூட ஏறி பெக்கி ஃபாஸ்டா போறாங்க. ஜாலியா ரைட் பண்ணிட்டு போறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஜேக். சோ ஜேக் வந்து பெக்கியை கூட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸா இருக்காங்கன்னு அப்பதான் தெரியுது. சோ பெக்கிக்கும் ஜேக்குக்கும் அஃபேர் இருக்கு அப்படின்றது தெரியுது. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதே சமயத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் லேடிஸ மர்டர் பண்ற அந்த சீரியல் கில்லர் வந்து கொலை பண்ணிட்டே இருக்கான். அந்த கேஸையும் நம்ம டிடெக்டிவ்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பர்ட்டிகுலர் டே வந்து என்ன ஆகுது, அவன் அவுட்டிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஜேக் வரான். எங்க வரான்னா, யார்கிட்ட பணம் கொடுத்தான், அந்த பெக்கியை கொலை பண்ணணும் கொடுத்தால அந்த மைக்கு பார்க்க வரான். மைக், நீ யாராவது பொண்ணை கொலை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் சொல்றான், நான் கொலை பண்ணனாலும் காசு திரும்ப தர மாட்டேன், நீ காசு தர வேண்டாம், ஆனா வேற ஒரு கொலை பண்ணணும், என்ன, என்னோட ஒய்ஃப் சாண்ட்ராவை கொண்டுடுன்னு. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா சத்தியமா சொல்றேன், நீ வந்து பெக்கியை கொலை பண்ண வேண்டாம், சாண்ட்ராவை கொலை பண்ணு அப்படின்னு சொல்றான். ஓகே, நான் உங்க ஒய்ஃபை கொண்டுடுறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஜேக் வந்து சாண்ட்ராவோட ஒரு பெரிய வில்லனா இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீக் வருது. அந்த நேரத்துல சாண்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்காக வாஷிங் மிஷின்ல போட்டுட்டே இருக்கா. அந்த மாதிரி பண்ணும்போது ஹஸ்பண்டோட பாக்கெட்ல இருந்து காண்டம் வந்து கீழே விழுது. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இது என்ன, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு டவுட் வருது. அதே நேரத்துல ஹஸ்பண்ட் கிளம்புறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து நான் நைட் வரமாட்டேன், எனக்கு மீட்டிங் இருக்கு, அப்படியே கிளையண்ட் கூட முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆயிடும், நான் வெளியில ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும், நீ எனக்கா வெயிட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போறாரு. ரொம்ப அவங்களுக்கு டவுட்டா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஜேக்க ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. டூ வீலர்ல போறத பாக்குறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு மலை இருக்க மாதிரி தனியான ஒரு இடத்துல அவங்க ஒரு கேபின் மாதிரி வாடகைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் அங்க ஹாப்பியா இருக்கதை இவங்க பாக்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப அழுகையா வருது. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அழுக வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆத்திரம் வருது. எவ்வளவு திமிரு, என் முதுகு பின்னாடி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கோவம் வருது. இதே சமயத்துல இந்த டிடெக்டிவ்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சீரியல் கில்லர் கேஸை பத்தி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து எங்கேயாவது காமன் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய சீரியல் கில்லிங்ஸ் நடந்திருக்கு. இறந்து போன பெண்களை சுத்தி ஆடியன்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திருக்காங்க. நம்ம டிடெக்டிவ் என்ன தோணுதுன்னா, ஒருவேளை வந்து அந்த கூட்டத்துல கூட கொலைகாரன் நின்று வாட்ச் பண்ணலாம்ல போலீஸோட ஆக்டிவிட்டிஸ். அதனால அந்த போட்டோஸ்ல ஒரே மாதிரி ஆள் எங்கேயாவது நிக்கிறானான்னு பாக்குறாங்க. பார்த்தா ஒரு ஆள் அங்க நிக்கிறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம சாண்ட்ராலாம் காசு கொடுத்தாங்க இல்லையா அந்த கொலைகாரன் மைக். சோ இவன் பாருங்களேன் எல்லாத்தையும் நிக்கிறான், மேபி இவன் கொலைகாரனா இருக்கலாம் அப்படின்னு அவனை மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, சாண்ட்ரா ஒரு ஐடியா பண்றாங்க. அவங்க ஒரு விக் வாங்கி தலையில மாட்டிக்கிறாங்க, ஆள் தெரியாம இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு வயசான லேடி இந்த கார்லாம் வாடகைக்கு விடுறாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு காரை வந்து, ரொம்ப பழைய கார் அது, நல்லா ஓடுமான்னு கேட்டா ஓடும் அப்படின்னு. எவ்வளவு எனக்கு வந்து ஃபுல்லா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. $500 கொடுத்தா நான் கொடுப்பேன் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, நான் $300 கேஷ்ல கொடுக்குறேன், கொடுக்குறீங்களான்னு கேட்டா அந்த லேடி கொடுத்துடுறாங்க. ஏன்னா ரொம்ப பழைய வண்டி, பட் இன்ஜின்லாம் நல்லா இருக்குன்னு. இவங்க அந்த வண்டியை வாங்கிக்கிறாங்க. அங்க ஜேக்கும் பெக்கியும் திரும்ப வீட்டுக்கு கிளம்பும் போது இவங்க என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. அப்ப அவங்க நினைச்சுக்கிறாங்க யாரோ ஒரு பொம்பளை நினைச்சிட்டு எதுக்கு எங்களை ஃபாலோ பண்றீங்கன்னு கத்துறாங்க. அப்பதான் வந்து பெக்கி கண்டுபிடிக்கிற அது வேற யாரும் இல்ல, உன் ஒய்ஃப் தான் அப்படின்னு. அப்ப சாண்ட்ரா சொல்றா, நம்ம 2 பேரும் பார்ட்னர் சொன்னீங்களே, எனக்கு வந்து துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு. இல்ல இல்ல, இது வந்து பிசினஸ் மீட்டிங் தான் வந்தோம், வேற எதுவும் இல்ல, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், என்ன பிசினஸ் மீட்டிங்னு, என்ன நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு கத்துறா. இவ வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அவ ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறா. அந்த ரோடு வந்து ரொம்ப குறுகலா இருக்கு. அவ அந்த காரால ஒரு இடி இடிக்கிறா. மேல மலையில இருந்து அவங்க 2 பேரும் கீழே விழுறாங்க. சோ அந்த பைக் வந்து அப்படியே எரிஞ்சிருது. இவ வந்து அவங்க செத்துட்டாங்கன்னு மேக் ஷூர் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இவளே என்ன பண்றான்னா, டிடெக்டிவ்க்கு கால் பண்றா. கால் பண்ணி, என்னோட ஹஸ்பண்ட் நேத்து நைட்ல இருந்து வரல, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கு, ஆல்ரெடி ஆல்கஹாலிக் வேற, அண்ணா வேற செத்துட்டாரு, எனக்கு பயமா இருக்குன்னு ஒரு சீனை போட்டு வச்சிடுறா. அம்மா வந்து ஆபீஸ்க்கு போயிருக்காரான்னு பார்த்தா ஆபீஸ்ல வந்து வரவே இல்லைன்றாங்க. சோ அவர் எங்க போனாருன்னே தெரியாது, எனக்கு பயமா இருக்குன்னு அழறா. அப்போ டிடெக்டிவ் சொல்றாங்க, சரி கவலைப்படாதீங்க, உங்க ஹஸ்பண்ட் நாங்க ட்ரேஸ் பண்றோம் அப்படின்றாங்க. ஆனா மறுநாள் வந்து அந்த டூ வீலர் வந்து கிடைக்குது பர்டிகுலர் ஏரியால இருந்து. சோ அவங்க என்ன பண்றாங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்றாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த ரிங் போட்டிருக்கு. ஸோ ஒரு லேடியோட கை இருக்கு, ஒரு ஜென்ஸ் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, பாடின்னு தெரியுது. ஃபாரன்சிக்ல பார்க்கும்போது யூஎஸ்லலாம் நம்மளோட டென்டல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட பல்ல வந்து செக் பண்ணி வச்சிருக்கும் போது ஈஸியா வந்து கனெக்ட் பண்ண முடியும். அப்ப அவங்க பார்க்கறாங்க. பார்த்துட்டு இந்த பல்ல வச்சு நான் கண்டுபிடிக்கும் போது இது ஜேக் அண்ட் பெக்கின்னு தெரியுதுன்னு. அப்போ டிடெக்டிவ்ஸ்க்கு புரியுது, ஓ ஜேக் அண்ட் பெக்கி கூட அஃபேர் இருக்கு போல. நம்ம டிடெக்டிவ் ஒரு டவுட் வருது. அவங்க பெக்கியோட வீட்ல போய் சர்ச் பண்றாங்க. அங்க சர்ச் பண்ணா மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கு. சோ அதுல பார்த்தா உண்மையாவே பென்னுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற ப்ரூஃப் கிடைச்சிருது. சோ எதுக்கும் அங்க போய் நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்கே போறாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு போய் நீங்க மேரேஜ் பண்ண அந்த கப்பல் பத்தி சொல்லுங்க, அவங்கள பத்தி தெரியுமான்னு கேட்டு போட்டோஸ் காட்டுறாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு அது எல்லாம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், எங்களுக்கு யாரு கல்யாணம் பண்ணது எல்லாரோட பேர்லாம் ஞாபகம் இருக்காது, ஆனா ஆல்பம் இருக்கு, ஆல்பம் பார்த்து நீங்க பாத்துக்கோங்கன்னும் போது ஆல்பத்தை செக் பண்ணும்போது அங்க பென்னுக்கும் பெக்கிக்கும் கல்யாணம் நடக்கல, ஜேக்குக்கும் பெக்கிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ ஜேக் வந்து பென் பேர்ல பெகியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ
எப்ப வந்து பென்னு பெக்கிய பார்த்து வழியிறாங்களோ, அப்பவே வந்து ஜேக் முடிவு பண்ணியிருக்காரு, நம்ம வந்து அவன் பேர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். அண்ணனுக்கு தான் ஒய்ஃப், குழந்தை எதுவுமே இல்லையே. அண்ணனோட பணம்லாம் வந்துரும்னு ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால ஜேக்கும் பெக்கியும் தான் லவ்வர்ஸா இருந்திருக்காங்க. பென்னு தானா வந்து வழியவும், அந்த பிளான வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவன் வழியறான். அந்த டைம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் பண்ணும்போது இவர் வந்து தன்னோட பேர குடுக்காம பென்னோட பேர குடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் எதிர்பார்த்த மாரி இப்ப வந்து தன்னோட சாண்ட்ரா கூட அஃபேர் தெரியும்போது, பென்ன வந்து கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணி, அழகா அவரையும் வழியில இருந்து வச்சுட்டாரு ஜேக். ஸோ ஜேக் தான் மாஸ்டர் மைண்டா இருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பென்னோட பேர் போட்டிருக்கனால, பெக்கிக்கு அவரோட காசெல்லாம் வந்துரும். ஆனா அது யார் யூஸ் பண்ண போறா? ஜேக் கூட சேர்ந்து அனுபவிக்க போறாங்க. இப்போ சாண்ட்ராவையும் கொலை பண்ணிட்டா, மொத்த காசும் வரப்போது. அந்த 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. பட் விதி வேற மாரி வந்துருச்சு. சாண்ட்ரா போய் அவர தள்ளி விட்டாரு. அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. இப்போ சாண்ட்ராக்கு மொத்தம் $8 மில்லியன் வரப்போது. இந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த டிடெக்டிவ் இத அழகா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அசிஸ்டன்ட்க்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வீட்ல போய் சொல்றாங்க, "உங்க ஹஸ்பண்ட் இந்த மாரி அஃபேர் வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மாரி பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு" சொல்லும்போது, சாண்ட்ராக்கு ஷாக் ஆகுது. அவரு என்ன கல்யாணம் பண்ணிட்டுல இருந்தாரு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தி எப்படி பண்ணுவாருன்னு. அதெல்லாம் தெரியல. ஆனா போய் மேரேஜ் பண்ணியிருக்காரு. பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு பென் பேர்ல. ஸோ உங்க ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவர் உங்கள ஃபர்ஸ்ட்டே சீட்டிங் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனா உங்கள கூட கொலை பண்ண நெனச்சிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள அவங்க செத்துட்டாங்க. நீங்க தப்பிச்சுட்டீங்க அப்படின்னு பேசிட்டு போறாங்க. அப்போ அந்த டிடெக்டிவ் ரீட்டா சொல்றாங்க அசிஸ்டன்ட் கிட்ட, "நீ போ, நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு" சொல்லிட்டு, திரும்பவும் இந்த வீட்டுக்கே வராங்க. வந்துட்டு, "நீ ரொம்ப நல்லா நடிக்கிற. எனக்கு எல்லாமே தெரியும் சாண்ட்ரா. நீ வந்து உன் ஹஸ்பண்டையும் அந்த பொண்ணுக்கும் அஃபேர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டே தெரியும். நீ கொலை பண்ணிட்டேன்னு." "இல்ல, இல்ல என்ன உளறுறீங்க?" அப்படின்னுமோ, "எனக்கு தெரியும். நான் வந்து எல்லாம் விசாரிச்சேன். நீ உன் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணியிருக்க. பர்ட்டிகுலர் இடத்துல போய் விசாரிக்கும்போது, நீ ஹேர் ஸ்டைல மாத்திட்டு, உன்ன மாரியே ஒரு பொண்ண வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க கிட்ட நீ கார் வாங்கியிருக்க. அதுல தான் நீ வந்து ஹிட் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் நீ வந்து கேஷ் குடுத்து கார் வாங்குன. நீ ட்ரிங்க்ஸ் கடையில போய் ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக உன்னோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிருக்க. ஸோ அதுல நீ மாட்டிக்கிட்ட. அதே ஏரியால ஸ்வைப் பண்ணிருக்க. ஸோ அதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணும்போது நீ ஒரு கொலைகாரின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ உனக்கு இப்போ உன் ஹஸ்பண்டோட பணமும் அவரோட அண்ணன் பணமும் $8 மில்லியன் வரப்போகுது. அப்படிதானே? இத நான் சொன்னா நான் வாழ்க்கை ஃபுல்லா நீ ஜெயில்ல தான் இருக்கணும். ஸோ பெட்டர் நம்ம 2 பேரும் பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அப்படின்னு கேட்கிறா. சாண்ட்ராக்கு நம்பவே முடியல. இப்படி மாட்டிப்போமேன்னு. சரி இவகிட்ட மாட்டுறதுக்கு பதிலா பாதி பாதியா பிரிச்சுக்கலாம்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் 1 இயர் ஆகுது இந்த ப்ரொசீடிங்லாம் முடியறதுக்கு. பணம் வந்து சாண்ட்ரா கிடைக்குது. அவ சொன்ன மாரியே டிடெக்டிவ்க்கு பாதி பிரிச்சு குடுத்துடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் அப்படியே ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. டிடெக்டிவ் வேலைய விட்டுட்டாங்க. ஜாலியா வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் வராரு. "நீங்க 2 பேரும் சூப்பரா இருக்கீங்க" அப்படின்னு பேசுறாரு. அவருக்கு சுத்தமா எதுவுமே புரியல. அண்ட் இவங்க சொல்றாங்க, நாங்க பெண்கள்லாம் அப்படிதான் வாழ்வோம். நாங்க சந்தோஷமா இருப்போம்." இவர் அப்படியே பாய் சொல்லிட்டு நிக்கிறாரு. ஸோ படத்துல வந்து ஃபுல்லா ஒருத்தர ஒருத்தர் மாத்தி மாத்தி சீட்டிங் பண்றது தான் படத்தோட இதுவே. கடைசியில டிடெக்டிவ் கூட சீட்டிங் பண்ணி அவங்களோட ஷேர வாங்கிட்டு வாழ்க்கைய என்ஜாய் பண்றாங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு த்ரில்லர் மூவியா இருந்தது. இதே மாரி இன்ட்ரஸ்டிங் டிஃபரெண்டான மூவியோட சீக்கிரம் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.